ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 95. மந்தாகினி நதியினுடைய வர்ணனையை பத்தி சொல்ற. ஸ்படிகத்தை போல சுத்தமான ஜலத்தை உடைய மந்தாகினி அப்படின்னு சொல்ற புண்ணிய நதிய ராமன் சீதைக்கு காட்டுறார். மலைகள், வனங்கள், மரங்கள், பறவைகள், மிருகங்கள் முதலிய விசித்திரமான பொருள்களை பார்க்கறதால ஏற்பட்ட சந்தோஷத்தால மலர்ந்த செந்தாமரை புஷ்பம் போல அவளுடைய முகம் இருக்கிறத பார்த்து, இதோ இந்த மந்தாகினிய பார்த்தையா, இந்த மணல் குன்றுகள் எல்லாம் எவ்வளவு விசித்திரமா இருக்கு பாரு, அன்னங்களும் குருவிகளும் தாமரைகளுக்கு நடுவுல ஆனந்தத்தோட விளையாடின்னு இருக்கு, சிறுத்த இடையும் பருத்த துடையும் மதுரமாக சப்தம் செய்யும் ஆபரணமும் அழகான கைகளும் கால்களும் சந்தோஷத்தால் மலர்ந்த முகத்தையும் உடைய உன்னை போல இவைகள்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. காட்டு மிருகங்கள் கூட்டங்கூட்டமாக இறங்கி ஜலம் குடிக்கிறதால கலங்கி குங்குமப்பூ போன்ற இந்த ஜலம் இங்கே ஸ்நானம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசைய உண்டாக்குறது. அங்கே பாரு, ரிஷிகள் ஜடை மான் தோல் எல்லாம் போட்டுண்டு இந்த புண்ணிய நதியில ஸ்நானம் பண்ணிண்டுக்கா. அதோ அங்க வேற சில ரிஷிகள் கைகளை ஒசர தூக்கிண்டு சூரியனை உபாசிக்கிறா. ஆடுகின்றவர்கள் கைகளை ஆட்டிக்கொண்டு மலர்களை வாரி இறைப்பது போல அந்த மலையின் உச்சியில் உள்ள மரக்கிளைகள் காற்றால அசைக்கப்பட்டு மலர்களையும் இலைகளையும் ஆத்து நீர்ல நாலா பக்கத்திலயும் வாரி இறக்கிறத பாரு. சில இடத்துல ஜலம் முத்துக்களை போல சுத்தமா இருக்கு, சில இடத்துல மணல் திட்டுக்கள்லாம் வெளியில தெரியறது, சில இடத்துல சித்தர்கள் ஆனந்தமா ஜலத்துல விளையாடின்னு இருக்கா பாரு, சில இடத்துல காத்து புஷ்ப கொத்துக்களை எல்லாம் அடிச்சு கரையில ஒதுக்கி இருக்கு, சில இடத்துல புஷ்ப கொத்துக்கள் நடு ஜலத்துல மிதந்துண்டு போறது. இத பார்த்தா நாயகியின் வஸ்திரத்தை நாயகன் பாதி கீழ்ச்சுட்டது போல தோணுறது. உனக்கு அப்படி தோன்றதா சீதே? சக்கரவாக பட்சிகள் அதன் மேல உட்கார்ந்துண்டு இனிமையான குரலோடு தங்கள் பெண்டுகளை விளையாடுறதுக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு பாரு. நகரத்தில் இருப்பதை விட இந்த சித்திரகூட மலை எவ்வளவு சுகமா இருக்கு. பட்டணத்தில் இருப்பதை விட நாம் தனியாக இந்த சித்திரகூட மலையில இருக்கிறது ரொம்ப சுகத்தை தருது இல்லையா? உன்னை பாக்கறத விட இந்த மந்தாகினி நதிய பாக்குறது எனக்கு ரொம்ப ஆசைய ஜாஸ்தி பண்ணுறது. இந்திரியங்களையும் அந்த கரணத்தையும் அடக்கி கடுமையான தபஸ் பண்ற சித்தர்கள் இங்கே தினமும் நீராடுறா. அவர்களின் பாத தூளியால இது ரொம்ப பரிசுத்தமாறுது. இங்க நாம இருவரும் ஜலக்கிரீடை பண்ணலாம் வா. அதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் ரெடியா இருக்கு. பயத்தையும் வெக்கத்தையும் விட்டுட்டு உன்னுடைய தோழிகளோடு நீ எப்படி விளையாடுவியோ அதுபோல என்னோட விளையாடு. உன் மார்பினாலும் துடையினாலும் உண்டாகும் அலைகள் இந்த ஆத்துல இருக்கும் செந்தாமரை வெண்தாமரை மலர்களை ஜலத்துல மறைக்க போர்த்த பாரு. நீ இதுவரையில் அயோத்தியில் இருக்கும் ஜனங்களிடத்தில் வைத்த பிரீதியை இங்கே சஞ்சரிக்கும் மிருகங்களிடத்துல வெய்யி. இந்த மலையையே அயோத்தி அப்படின்னு நினைச்சுக்கோ, இந்த மந்தாகினியே சரையூ நதி அப்படின்னு நினைச்சுக்கோ. தர்மாத்மாவான லக்ஷ்மணன் என் இஷ்டப்படி நடக்கக்கூடியவன். நீயும் எனக்கு ரொம்ப அனுகூலமானவள். பிரியமான தம்பியையும் அனுகூலமான மனைவியையும் உடைய ஒருவனுக்கு இந்த லோகத்துல வேற என்ன வேணும்? 3 காலத்திலும் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிண்டு தேன் பழங்கள் கிழங்குகளை சாப்பிட்டு உன்னோடு காட்டுல இருக்கும் வரைக்கும் அயோத்தியை பத்தி நான் நினைக்கவே மாட்டேன், ராஜ்யத்தையும் கூட நினைக்க மாட்டேன். இந்த மந்தாகினியின் கரையில மிருகங்கள் கூட்டங்கூட்டமா நடந்து போறதையும் யானைகளும் சிங்கங்களும் குரங்குகளும் மகரிஷிகளின் தபோ பலத்தால தங்களுக்கு இயற்கையாக உள்ள விரோதத்தை கூட மறந்து ஒரே துறையில சேர்ந்து தண்ணீர் குடிக்கிறதையும் அதன் கரையில புஷ்பங்களாலும் பழங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட மரங்களையும் பார்த்து சகல சிரமமும் தீர்ந்து யார்தான் சந்தோஷத்தை அடைய மாட்டா அப்படின்னு மந்தாகினிய பலவிதமாக வர்ணனை பண்ணி ராமன் சித்திரகூடத்தின் தாழ்வரைகள்ல மையை போன்ற அந்த கருத்த காட்டுல சீதையோட
கொஞ்சம் கூட பயமே இல்லாம சஞ்சாரம் பண்றார் அப்படின்னு சொல்லி இந்த 95வது அத்தியாயத்தை முடிக்கிறா. இதை தொடர்ந்து 96வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.